கூடிய சீக்கிரமே பிரெக்னன்சி ட்ராக் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. சாரதா இருந்துட்டு பாட்டிட்டையும் காவேரிட்டையும் இங்க பாருங்க, இந்த அப்பளம் எல்லாம் நான் கடைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். காவேரி கூட்டிட்டு பண்ணா அந்த பையனும் பின்னாடியே வந்துருவா. அதனால நீங்க 2 பேரும் உள்ளே இருங்க. காக்கா பாக்குற குருவியே பாக்குறேன்னு வெளியே போனீங்கன்னா அவ்வளவுதான். சாரதா கிளம்புன பிறகு கீழ இருந்து ஒரு சத்தம் வருது. பாட்டி இருந்துட்டு வா காவேரி நம்ம கீழே போய் பார்க்கலாம். அதான் சாரதா இல்ல. அடியில இருந்து எட்டி பார்த்தோடனே தாத்தா, கங்கா, குமரன் அப்புறம் விஜய் பேசிட்டு இருக்காங்க. காவேரியும் பாட்டி உடனே கீழே போயிடுறாங்க. தாத்தா காவேரி பார்த்து, ஏன் காவேரி வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டியா? சரி காவேரி பரவாயில்ல விடு, நான் குமரன்ட்ட பேசதான் வந்தேன். இப்படி நீங்க கஷ்டப்படுறது பார்த்து சும்மா இருக்க முடியல. இன்னமும் கான்ட்ராக்ட் அது இதுன்ட்டு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா நானும் பாட்டி உங்ககிட்ட வந்து அப்படி பழகலையே. அதனால நீ எங்க பேத்தின்றது யாராலையும் மாத்த முடியாதுல்ல. நீங்க விஜய் கட்டின தாலி தான் இன்னும் உன் கழுத்திலே இருக்கு. நாங்க பெரியவங்க பேசி ஒரு முடிவு எடுப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாத காவேரி. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது காவேரிக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்படி போயிட்டு ஒமிட் பண்ணிடுறான். தாத்தா உடனே விஜய் கிட்ட, டேய் காவேரிக்கு என்னாச்சுன்னு பாரு. விஜயும் காவேரி ஒமிட் பண்றது பார்த்து கவலைப்படுறேன். என்னாச்சு காவேரிக்குன்னு தெரியலையே. உடனே ஹவுஸ் ஓனர் பங்கஜ ஆண்டி வேற வந்து, என்னாச்சு பிள்ளைக்கு வாந்தி எடுக்கிறாளா? அப்படியே கை பிடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா வந்து ரெட்டை துடிப்பு. ஹவுஸ் ஓனர் மாமி வந்துட்டு, நல்ல செய்தி தான், உங்களோட பேத்தி வந்து கன்சீவா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. தாத்தா இருந்துட்டு குமரன் கங்காவை பார்த்துட்டு, இனி என்ன பண்ண போறீங்க? இன்னும் இவங்களை பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் பிரிச்சு வச்சு கஷ்டப்படுத்த போறீங்களா? காவேரி இப்ப கர்ப்பமா இருக்கா. இனி ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்யணும். எங்களோட கொள்ளு பேரனோ பேத்தியோ வரப்போகுது. இனிமே இருந்து கஷ்டப்பட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. நீங்க தான் சாரதாக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். பாட்டி வந்து குமரன்ட்ட, ஆமாண்டா பேராண்டி, எனக்கு வந்து இது விட ஒரு சந்தோஷம் வேற இல்ல. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.